Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் 10th பிரிட்ஜ் கோர்ஸில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்கள் சாப்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம், அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெரைவ்ட் யூனிட்ஸ்லாம் என்ன, எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் என்ன, அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு டைமென்ஷன்ஸோட யூசஸ், டைமென்ஷன்ஸ்லாம் என்ன, அதோட யூசஸ் அண்ட் அதோட லிமிடேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். பேசிக்கலி யூனிட்ஸ்னால் என்னென்னா something that we needed to measure a physical quantity. Something we needed to measure a physical quantity. Physical quantity. ஸோ பேசிக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் மெஷர் பண்ண எதனா வேணும் இல்லையா, அந்த எதனான்றது தான் இந்த யூனிட்ஸு. So let's say ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். Let's say I have a wire. Let's say I have a wire of length 5 meters அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 5 மீட்டருக்கு பேர் தான் யூனிட். ஸோ பேசிக்கலி இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 parts. First part is numerical part. Numerical part is nothing but how many times the unit அப்படின்னு சொல்றது தான் இந்த numerical part. And second is the systematic part. ஆக்சுவலாக அது என்ன யூனிட்னு சொல்கிறது தான் சிஸ்டமேட்டிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5ன்றது நியூமரிக்கல் பார்ட், அதாவது அந்த ஒயருடைய லென்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது இந்த நியூமரிக்கல் பார்ட். அண்ட் இங்கே நான் மீட்டர்னு எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மீட்டர்ன்றது தான் இங்கே சிஸ்டமேட்டிக் பார்ட். தட் இஸ் இந்த மீட்டர் எதை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒயருன்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தேன்னா அந்த ஒயருடைய லென்த்ன்ற ப்ராப்பர்ட்டியை குறிக்கிறது தான் இங்கே இந்த மீட்டர்ன்ற யூனிட். So basically, unit just have 2 parts. One is numerical part and another is systematic part. Fine. Fundamental and derived quantities. So பேசிக்காக வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே நம்ம வந்துட்டு இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சப்போஸ் நான் லென்த்துன்னு ஒரு குவான்டிட்டி சொல்கிறேன், அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறேன் எல் அப்படின்னும், அதுக்கு ஒரு எல்னு ஒரு யூனிட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வால்யூம்னு இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கிறேன், அதுக்கு தனியாக நான் வீணு ஒரு சிம்பிள் கொடுத்தாலும் ஐ கேன் டிரைவ் திஸ் வி ஃப்ரம் திஸ் லென்த் எல். ஸோ விச் இஸ் நத்திங் பட் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் கியூப், அதாவது லென்த் இன்ட்டு லென்த்தே நான் 3 times மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கிடைக்க போகிறது வால்யூம் தான். ஸோ இந்த இடத்துல வால்யூம் இஸ் டிபெண்ட் ஆன் லென்த். ஸோ வால்யூமும் லென்த்தையும் நம்ம இண்டிபெண்ட்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் செட்டிங் சம் பேசிக் குவான்டிட்டிஸ் ஆஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதாவது fundamental quantities are the fundamental quantities. One second. Fundamental quantities are basic set of quantities from which other quantities can be obtained. Other quantities can be obtained. Right. So இந்த இடத்துல நான் இந்த அதர் குவான்டிட்டிஸ்னு சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இல்லாமல் இருக்கிற மிச்ச குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த அதர் குவான்டிட்டிஸை தான் நம்ம derived quantities அப்படின்னு சொல்ல போகிறோம்.
derived quantities, right? So fundamental quantities வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். Let's say for example, I'm setting length and time as fundamental quantities. லென்த்தையும் டைமையும் வந்துட்டு நான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, லென்த்தையும் டைமையும் வந்துட்டு நான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஸ்பீடுன்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இந்த லென்த்தில் இருந்தும் இந்த டைம்ல இருந்தும் என்னால் டிரைவ் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது? லென்த் பை டைம், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஸ்பீடோடைய யூனிட்டை வந்துட்டு நான் லென்த்ன்ற யூனிட்ல இருந்தும் டைம்ன்ற யூனிட்ல இருந்தும் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பீடுன்றது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. சேம் வே நம்ம வந்துட்டு ஸ்பீடையும் டைமையும் கூட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக எடுத்துட்டு அதுலேருந்து லென்த்தை வந்துட்டு டிரைவ் பண்ணலாம். ஸோ நம்ம எதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக எடுத்திருக்கோமோ அதுலேருந்து மற்ற எந்த யூனிட்டாக இருந்தாலும் டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ 1971 வெயிட்ஸ் அண்ட் மெஷர் வச்சு ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது சம் செட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக டிக்ளேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ண யூனிட்ஸ் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். இதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் சொல்லலாம். ஸோ பேசிக்காக மொத்தம் 7 fundamental quantities, 7 fundamental quantities வந்துட்டு எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து மற்ற எந்த குவான்டிட்டிஸ் வேணாலும் டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லென்த், அதோடைய யூனிட் வந்துட்டு மீட்டர்ஸ், அண்ட் மாஸ் அதோட யூனிட் கிலோகிராம், டைம் அதோட யூனிட் செகண்ட்ஸ், அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அதோட யூனிட் வந்துட்டு ஆம்பியர், டெம்பரேச்சர் அதோட யூனிட் வந்துட்டு கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதோட யூனிட் வந்துட்டு மோல், அண்ட் கடைசியாக லூமினஸ் இன்டென்சிட்டி இதோட யூனிட் வந்துட்டு கேண்டலா. ஸோ இந்த 7 பேஸ் குவான்டிட்டிஸை தான் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு யூனிட்டு அந்த ஒரு குவான்டிட்டிஸ்க்கான ஆக்சுவல் டெஃபினேஷன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரு யூனிட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்துன்னு எடுத்தோன்னா 1 மீட்டர்னா அந்த 1 மீட்டருக்கான டெஃபினேஷன், ரைட்? இது இல்லாமல் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸும் இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளேன் ஆங்கிள், செகண்ட் ஒன் வந்துட்டு சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிள் வந்துட்டு பேசிக்காக 2 டைமென்ஷன் ஆங்கிள் நோட்டேஷனில் யூஸ் பண்ணுவோம். இதோட யூனிட் வந்துட்டு ரேடியன், ஜென்ரலாக தீட்டால டினோட் பண்ணுவோம், ரைட்? நெக்ஸ்ட்டு சாலிட் ஆங்கிள் வந்துட்டு 3 டைமென்ஷனில் இருக்கிற ஷேப்ஸோடைய ஆங்கிள் டெண்டன்சியை சொல்கிறது சாலிட் ஆங்கிள், அண்ட் இதோட யூனிட் வந்துட்டு ஸ்டெரேடியன், ஜென்ரலாக ஓமீட்டர் சிம்பலில் டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃபிஎஸ் சிஸ்டம். எஃபிஎஸ்னா ஃபோட், பவுண்ட், செகண்ட். ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் டினோட் பண்ணும்போது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதோடைய லென்த், அதோடைய மாஸ், அதாவது அந்த சிஸ்டமில் டினோட் பண்ணக்கூடிய லென்த், மாஸ், அதோடைய டைம். இந்த 3 குவான்டிட்டிஸுமே அந்த சிஸ்டமில் எந்த யூனிட் வச்சு டினோட் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் வேறு வேறு சிஸ்டம்ன்றது மாறும். ஸோ இந்த இடத்துல எஃபிஎஸில் ஃபூட்டுன்றது லென்த்தோட யூனிட்டும், பவுண்டுன்றது மாஸோட யூனிட்டும், செகண்ட்ஸுன்றது டைமோட யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க.
ஜென்ரலாக இந்த எஃபிஎஸ் சிஸ்டம் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ நான் மெட்ரிக் சிஸ்டம். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம் வந்துட்டு டிஜிஎஸ் சிஸ்டம். டிஜிஎஸோட எக்ஸ்பான்ஷன் சென்டிமீட்டர், கிராம்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், சென்டிமீட்டர் வந்துட்டு லென்த்தோடைய யூனிட், கிராம்ஸ் வந்துட்டு மாஸோடைய யூனிட் அண்ட் செகண்ட்ஸ் வந்துட்டு டைமோட யூனிட். தேர்ட் டைப் ஆஃப் சிஸ்டம் வந்துட்டு எம்கே சிஸ்டம். ஸோ எம்கே சிஸ்டமில் லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம் அண்ட் டைமுக்கு இதுலேயும் செகண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எம்கே சிஸ்டம் தான் எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கிற எல்லா யூனிட்ஸும் இந்த எம்கே சிஸ்டமில் இருக்கும். ஸோ பேசிக்காக இது எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கே சிஸ்டம் இது ரெண்டுமே வந்துட்டு மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்துட்டு மேலே இருக்க எஃபிஎஸ் மட்டும் நான் மெட்ரிக், கீழே இருக்க இது ரெண்டும் வந்துட்டு மெட்ரிக்னா, இந்த இடத்துல சிஜிஎஸ் அண்ட் எம்கே சிஸ்டம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு மீட்டர்ஸ் அண்ட் கிராம்ஸ், அதாவது இந்த சென்டிமீட்டர் வந்துட்டு மீட்டருடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் தான் வரும். அதே மாதிரி தான் கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ் தான். ஸோ மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஸில் தான் வரும். ஸோ அதனால இந்த மெட்ரிக் சிஸ்டமும். அண்ட் நீங்கள் ஃபுட்டுக்கும் மீட்டருக்கும் ஒரு ரிலேஷன் எடுக்கணும்னா சம் அதர் நம்பர் வச்சு தான் ரிலேஷன் எடுக்க முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்துட்டு அந்த ரிலேஷன் வராது. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நான் மெட்ரிக்னும் கீழே இருக்க இது ரெண்டும் வந்துட்டு மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஃபைன். இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ரைட். அண்ட் இந்த இடத்துல டிகிரின்னு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஆங்கிள் டினோட் பண்ணுறதை நம்ம டிகிரியில் கூட டினோட் பண்ணலாம். ஸோ யூனிட் ஆக்சுவல் எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன்ஸ், கரெக்டா? ஸோ ரேடியன்ஸ்லேருந்து டிகிரி கன்வர்ஷன் தான் இது. ஸோ பை ரேடியன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. ஸோ ரேடியன்ஸ்லேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணனாலும் டிகிரிலேருந்து ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணாலும் இதுதான் பேஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, பை ரேடியன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரியா, அப்போ 1 ரேடியன் எவ்வளோ வரும்? இந்த பை வந்துட்டு டிவைட் பைல எடுத்துகிட்டு போயிட்டா 180 டிகிரி பை பை. ஸோ பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ 22/7 கிட்ட வருமா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 1 ரேடியன் ஈக்குவல் டு 57.27 டிகிரி. அதே மாதிரி 1 டிகிரினா 60 மினிட்ஸ் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1 மினிட் ஆஃப் ஆர்க்னா 60 செகண்ட்ஸ் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்வர்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த கிளாக்ல இருக்க டைம் கன்வர்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மினிட் செகண்ட்ஸும் இதில் இருக்கிற மினிட் செகண்ட்ஸும் வேற வேற. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டிகிரிலேருந்து எப்படி ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணா பாருங்க. அதே மாதிரி தான் பை ரேடியன் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போ 1 டிகிரி வேணும்னா இந்த 180 வந்துட்டு பைக்கு டிவைட் பைல எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ 1 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 1.744 into 10⁻⁻² ரேடியன்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே சொன்ன மாதிரி 1 மினிட்டுக்கும் 1 செகண்ட்ஸ்க்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் சம் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் லென்த்தில் பார்க்கலாம். லென்த்தில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 ஃபெர்மி. 1 ஃபெர்மினா எவ்வளோனா 10⁻⁻15 மீட்டர்ஸ். இதை வந்துட்டு 1 ஃபெர்மின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம 1 FM ஸ்மால் எஃப் ஸ்மால் எம் இப்படி எழுதலாம். என்ன? ஓகே. செகண்ட் வந்துட்டு 1 ஆங்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் 10⁻⁻10 meters. ஸோ ஆம்ஸ்ட்ராங்கோடைய சிம்பிள் வந்துட்டு கேபிட்டல் ஏ எழுதிட்டு அதுக்கு மேலே டிகிரி மாதிரி குட்டியும் ஒரு 0 மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் தான் 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்துட்டு 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டர்னா 10⁻⁻9 meters. 1 நானோனாலே 10⁻⁻9 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம சிம்பிள் எழுதலாம்னா 1 ஸ்மால் என் ஸ்மால் எம் இப்படி எழுதலாம். இது இல்லாமல் இன்னும் 2 இருக்கு. ஒன்று வந்துட்டு 1 லைட் இயர். ஸோ 1 லைட் இயர்னா என்னன்னா
டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 இயர். ஒரு வருஷத்துல லைட் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியுமோ அதை தான் 1 லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்ராக்சிமேட்டாக 9.467 into 10^15 meters. அதே மாதிரி there is something called as 1 astronomical unit. Astronomical unitனா is nothing but சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள மீன் டிஸ்டன்ஸ். அதாவது சன்னுடைய சென்டர்ல இருந்து எர்த்தோடைய சென்டருக்கு நான் வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சேன்னு வச்சுப்போம். லெட்ஸ் இது சன்னுனும் இது எர்த்தனும் சன்னோடைய சென்டர்ல இருந்து எர்த்தோடைய சென்டருக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் 1 astronomical units. அது வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 1.496 into 10^11 meters. இதெல்லாம் சிம்பிளா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 1.5 into 10^11 meters அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் there are some important multiples and submultiples. ஸோ மல்டிபிள் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 10^1 10^24 வரை கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா டைம்ஸ் ஆஃப் 10ல இருந்தால் அதை வந்துட்டு டெக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் 10^3 அதாவது சம்திங் இன்டூ 10^3 இந்த மாதிரி மல்டிபிளிகேஷனில் 10^3ன்னு இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லலாம், கிலோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் 10^6ல இருந்தால் மெகானோ, 10^9ல இருந்தால் ஜிகானோ சொல்லலாம். ஸோ அப் டு ஜிகா வரையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சப் மல்டிபிள்ஸில் 10^-1 10^-1னா இன்டூ 10^-1 ஆர் 1/10 டிவைடட் பை 10ல எழுதுனா அதை 10^-1 சொல்லுவோமா. ஸோ அதை வந்துட்டு டெசி அப்படின்ற ப்ரிஃபிக்ஸில் சொல்லுவோம். தென் 10^-2னா சென்டி, 10^-3னா மில்லி, 10^-6னா மைக்ரோ. இந்த மைக்ரோ அண்ட் அதோடைய யூனிட் இந்த மியூ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல பார்ப்போம். தென் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 10^-9னா நேனோ, தென் 10^-12னா பிகோ, 10^-15னா ஃபெம்டோ. அப் டு திஸ் ஃபெம்டோ, இந்த ஃபெம்டோ வரையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 meter equals to 100 centimeter, கரெக்டா? ஸோ 1 meter equals to 100 centimeter, கரெக்டா? இந்த சென்டிமீட்டர் இதுல இந்த சென்டின்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா இங்க இருக்கு பாருங்க 10^-2 தான். ஸோ அப்போ நான் சென்டிக்கு பதிலா 10^-2ன்னு எழுதுறேன்னா இங்க இருக்கிற 100 10^-2 கேன்சல் ஆயிட்டு எனக்கு ஃபைனலாக என்ன தரும், 1 meter தான் தரும். புரிஞ்சா? இப்படிதான் வந்துட்டு இந்த சப் மல்டிபிள்ஸோட ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் யூனிட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டைமென்ஷன்ஸ்ல என்ன, அதோட யூசஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.